Yeah.
கெட்டிக்கார முன்னாடி தாளக்காரன் ஜோடி போட்டா உங்க நாளையத்தில்
எங்க போயிட்டா வந்துட்டாரு. வாங்க அறுமுகம். வணக்கம் வணக்கம் அறுமுகம். கொய்யா பழத்து மேல கிளி போய் உட்கார்ந்த மாதிரி என்ன கொத்திக்கிட்டே இருக்கிற பொம்பளை நான் பேசுறேன். உனக்கு என்ன போறேன்? அருப்பா இருக்கிறாடா என்ன அருப்பா இருக்கிறவரா தங்கச்சி தொட்டுட்டானே என்ன தொட்டுட்டானே என்ன ஏன் தொட்டதான் விட்டா. ஆமா அப்புறம் என்ன பண்ணுங்க தொட்டுதான் விட்டுனா என்ன நாக்கு தொங்க கொண்டு வராதங்க. என்ன பண்றப்பா ஐயா நீ மந்திரி, நீ வந்து வேலைக்கார பையன், நீ வந்து கேட்ல கிடக்குறவன், நீ நாய் அங்கேதான் இருக்கணும். இன்னும் சுபோஜா ஆலயம் சேர்ந்த ஜெயக்குமார் இதோ. ஆஹா ஆஹா என்னடா தம்பி சொல்லு. உனக்குதான் என்னன்னு சொல்ல போற? ஆமா அழக பார்த்து அந்த பார்த்து கொண்டு 50 ரூபாய் கொடுத்துள்ளான். 500 பங்கள இது அம்மன் அமர்ந்த இந்த ஒரு காணி கூட மதிகாணி மலை போல வருண்ட அம்மனை என்பெருமான வேண்டிக்கிறேன் போச்சியா ஐயா. எதுக்கு வாங்கி அவங்களே கொடுத்தா அவங்களே வா சபையை பார்த்தாலே அமைதியான சபையை பார்த்தா சபை தம்பி. லட்சுமி ராஜபுர சபையில யாரெல்லாம் இருக்கிறாரு? மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணதர்வாங்கள் அவருடைய வாதத்திற்கு அம்மனுடைய வாதத்திற்கு நாடக பேராசிரியர் அவருடைய வாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் அங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம் சொல்ல முடியாது. பிறந்தவர்கள் 3 பிள்ளைகள். 3 பேர்கள் தம்பி. 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு கம்ச பூபதி. கம்ச பூபதி. என் பெயரோ தேவகி. என் தங்கை பேரோ ரோகிணி. தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி கம்சன் 3 பேர்கள். 3 பிள்ளை பிறந்தாலும் எங்க நாட்டுக்கு எங்க அப்பா இந்த நாட்டுக்கு அரசரா இருந்தாலும் தம்பி எங்க அண்ணன் இருக்காரு கம்ச பூபதி. ஏன்னா எங்க அப்பா எவ்வளவோ தான தர்மங்களை செய்து எவ்வளவு நாட்டுக்கு நெல்லோ செங்கோல் எல்லாம் அரசாட்சி செய்யறாரு. ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளை எங்க அண்ணன் இருக்காரு கம்ச பூபதி. ஐயோ ஐயோ எங்க அண்ணன் நினைச்சா என் குண்டிய
ஏன் அழுதுடா வரவில்லை அதான் சொல்றாங்கம்மா ஆமாண்டா ஏண்டா மலவாட்டையா அவன் ஆமாண்டா ஏண்டா எங்க அண்ணன் சாதாரண ஆளு கிடையாது ஆமாண்டா எந்த நேரமும் போதையிலே தான் இருப்பாரு ஆமா ஒரு மனுஷன் போதையில இருந்தா அவன் என்ன பண்றான்னு தெரியுமா கட்டது தெரியுமா தெரியுமா உனக்கு? தெரியாது தெரியவே தெரியாது எந்த நேரமும் குடிப்பது கல்லு அடிப்பது கொள்ளை அதை கெடுப்பதோ பெண்களுடைய கற்பு தம்பி அதான் குடி போதையில இந்த ஊர்ல அப்படி தெருவுல எங்க அண்ணன் வராரு சொன்னா ஒரு பொம்பளை கூட ரோட்ல இருக்க முடியாதுடா அப்பேற்பட்ட பொண்ணு ஆக முடியாது ஆமா தம்பி அப்படி ரோட்ல இருக்கிற ஊர்ல இருக்கிற பொம்பளை தான் அப்படின்னு பார்த்தாக்கா எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள நொய்யறாரு சொன்னா டேய் நானும் எங்க தங்கச்சி இருக்கிறமே எங்க அண்ணன் வராரு சொன்னா எங்க அண்ணன் வரான்னு சொன்னா மூணாவது ரூம்ல போய் பார்த்து ஆமாண்டா கதவு சாத்திட்டு உள்ள நோஞ்சிடுவோம் ஏன்னா குடி போதையில வர்றேன் கூட பாத்துருவோம் பார்த்தோம் குடி போதையில வர்றேன் அக்கான்னு தெரியுமா தங்கச்சின்னு தெரியுமா அதுக்கு தானே பயந்து எங்க கற்பை காப்பாத்திட்டு இருக்கோம் எல்லா ஊர்ல இருக்கிற பெண்ணு பூரா கற்பாச்சு எங்களை தான் நாங்களே மறைச்சு வச்சுக்கிறோம் ஆமா அதனால எங்க அண்ணன் கம்ச பூபதி கொடுங்கோல ஆட்சி செய்யக்கூடிய ஆளு அக்கறம் பிடிச்ச ஆளு ஆனா தம்பி எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நாங்க பிள்ளையா பிறந்து அறுவை தெருவை மங்கை மறந்துன்னு சொல்லக்கூடிய வயதுக்கு வந்து நாங்க ஒரு சில காலமா கல்யாணம் ஆகாது இருக்கிறேன்டா ஏண்டா ஒரு பொண்ணு அம்மா நாளைக்கு ஆரம்பம் நீ உனக்கு தெரியும் இந்த வயசுல ஒரு ஆள் எப்படி இருக்கும் எனக்கும் அதனால கல்யாணமே அவளை என்ன காரணம் கேட்டா அப்படி வந்து போலான்னு பார்த்தா நீ வந்துரு முதல்ல வந்து போலான்னு இவன் வேலைக்கார பையன் இவன் வந்துருவானே கூட வரமாட்ட கார்த்தி மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட போறேன் ஓ கார்த்தி மாசம் போறதுக்கு இப்பே இதுல இருந்தே விரதம் இருக்கிறேன் நல்ல பிள்ளைதான் அப்படியே இரு அதெல்லாம் எட்டே பேசுறேன் அப்படியே எட்டே இரு சரியாப்பா கிட்ட வந்து பேசி போறீங்க ஆமா ஆமா ஆயிடும் ஆயிடும் அப்படியே அதனால தம்பி எங்க அண்ணன் கம்ச பூபதி அவரை கண்டா அவர் ஏன்னா அவரு இருந்தாதான் எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது யாருன்னா பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான் பெண் கேட்க யாருன்னா வந்தா வச்சுக்க இங்க என்னடா உனக்கு பொண்ணு அப்படின்னு அடிச்சு வெட்டிடுறான் அதனால ரொம்ப நாளா நாங்க கல்யாணம் ஆகாது இருக்கிறோம் எங்க அப்பா அம்மா இருக்காங்களே 2 பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாது இருக்கு அப்படின்னு அவங்க தினமும் வேதனைப்படுறது ஒரு விளைஞ்ச பயிருக்கு வேலி வேலி ஒரு கன்னி பொண்ணுக்கு தாலி தாலி ஆமாண்டா அது இல்லாட்டா அந்த பொண்ணு தாலியா ஆமாண்டா தம்பி ஒரு பெண்ணா பிறந்தா அதுக்கு ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கணும் தாய் தோப்பு கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க அப்புறம் கணவன் தான் அந்த பெண்ணுக்கு ஆதரவு என்ன பண்றது கல்யாணம் ஆவல சரி ஆனா எங்க அண்ணன் நேரத்துல இருந்து தெரியாதா இன்னைக்கு என்ன பெய்திருக்கிறான் எங்க அப்பாவுடைய திருமுடியை அவரே போய் அப்படியே பிடிக்கணும் முடியும் அதுமாதிரி செய்யலாமா ஒரு நல்ல பிள்ளை அப்படி செய்யுமா ஆமா ஒரு பெரியவங்களா பார்த்தா ஒரு நாட்டுக்கு அரசனாக முடி சூட்டி வைப்பாங்க இவரே போயிட்டு இவரே பிடிக்கலாமா என்ன பிடிக்கிறான் பஞ்சாலியா அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி எங்க அண்ணன் இந்த வீட்டுல என்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஆமா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா பாக்கலாம் ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு ஆமா கஞ்சா செடி நட்டு வச்சுக்கிறாரு அப்பேற்பட்ட கொடுங்கோல் ஆட்சி எங்க அண்ணன் செய்யறாரு ஆமா அதனால இனிமே கல்யாணம் ஆகுமோ ஆகாதான் தெரியல அதனால இருந்தாலும் இன்னும் தினத்துல எங்க அண்ணன் கூப்பிட்டிருக்காரு அதனால தனியா போக கூடாது இல்லையா என் தங்கை ரோகிணி இருந்தா நான் அக்கா ஆயிடுச்சுன்னு போய் கூப்பிடுவோம் இந்த ரோகிணி தான் போ
Thank you.